जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. சௌந்தர்ய லஹரி தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அழகு என்றால் என்ன? இப்படிச் சொன்னால் மிகைப்படுத்திச் சொல்கிறேன், அதிசயோக்தி என்று தோன்றலாம். அழகாக ஒன்று இருக்கிறதென்று பார்த்தால் அப்போதைக்கு ஆனந்தமாய் இருப்பது வாஸ்தவம்தான். ஆனால் அம்பாளின் அழகு பிரவாகத்தை பார்த்தாலே போதும், நிறைந்த நிறைவாகி விடலாம். அதிலேயே ஊறி ஊறி அத்வைத்த மோக்ஷானந்தத்துக்கு போய்விடலாம். என்றால் அதெப்படி? தாமரை புஷ்பத்தை பார்க்கிறோம், பூர்ண சந்திரனை பார்க்கிறோம், ஆனந்தமாகத்தான் இருக்கிறதென்றால் இதனாலேயே மோக்ஷம் என்கிற பேரானந்தம் வந்துவிடுமா என்ன என்று கேட்கலாம். தேறி தெளிந்த ரசானுபவம் உள்ள கவிகள் அழகிலேயே தெய்வத்தை பார்ப்பதாக, பிரம்மானந்தத்தை அனுபவிப்பதாகத்தான் தெரிகிறது. அவர்கள் இயற்கை வர்ணனை செய்வதை பார்க்கும்போது அதன் துவாராவே அவர்கள் அகண்டானந்தம் அனுபவித்ததாக தெரிகிறது. காவிய ரசானுபவம் என்பது என்ன? அழகை ரசிப்பதில் ஏற்படுகிற ஆனந்தந்தான். இதுவே நிரந்தரமாக இல்லாவிட்டாலும் தற்காலிகமாகவாவது பிரம்மானந்தத்தையே தரும் அளவுக்கு போய்விடும் என்று அலங்கார சாஸ்திரக்காரர்களான அபினவகுப்தர், ஜெகநாத பண்டிதர் ஆகியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அத்வைத்தத்து கிட்டே கிட்டே வருகிற காஷ்மீரி சைவத்தின் அடிப்படையில் அபினவகுப்தர் இப்படி சொல்லி இருக்கிறார். அந்த சாஸ்திரம் பற்றி அப்புறம் இன்னும் சிலது சொல்கிறேன். காவிய ரசானுபவம் பிரம்மானுபவம் வரை போகிறது என்று அத்வைத்த அடிப்படையிலேயே ஜெகநாத பண்டிதர் சொல்லி இருக்கிறார். காவியம் என்பது என்ன? இயற்கை விசேஷங்களையும் மனுஷ்ய இயற்கையான குணங்களையும் அழகாகச் சொல்வதுதானே. இந்த இரண்டு இயற்கைகளையும் நாம் நித்தியமுந்தான் பார்த்து கொண்டு அவற்றுக்கு நடுவிலேயே சுழன்று கொண்டு வருகிறோமானாலும் நம் வாழ்க்கையில் இவற்றிலே அப்படி ஒன்றும் ரொம்பவும் ரசித்து ஆனந்தம் பெறும்படியாக இருந்துவிடவில்லை. ஆனால் இதுகளையே காவிய நாடகாதிகளில் பார்க்கிறபோது ரசானுப ஆனந்தம் பெறுகிறோமென்றால் எதனால்? இதுகளை அவை அழகுபடுத்தி காட்டுவதால் தானே. ஆகையால் காவியானுபவம் என்கிறது சௌந்தர்ய அனுபவம்தான். அது மோக்ஷ பரியந்தம் கொண்டு சேர்க்கிறதென்று நான் சொன்ன பெரிய அலங்காரிகர்கள், அதாவது அலங்கார சாஸ்திரக்காரர்கள் காட்டியிருக்கிறார்கள். வெள்ளைக்கார தேசங்களிலும் நேச்சர் பொயட்ஸ் என்று இயற்கை அழகில் முழுகியே ஈஸ்வரத்துவத்தை கண்டவர்கள் இருக்கிறார்கள். ரவீந்திரநாத் டாகூர் சௌந்தர்ய அனுபவத்தாலேயே சாக்ஷாத்காரம் என்கிற அபிப்பிராயத்தில் எழுதியிருக்கிறார். சத் சித் ஆனந்தம் என்கிற போது சத்தியத்தோடு அபின்னமாக, அதாவது பிரிவில்லாமல் ஞானமும் ஆனந்தமும் இருக்கிறார் போலவே நல்லதும் அழகானதும் கூட சத்தியத்தோடு இரண்டரச் சேர்ந்திருக்கிற தத்துவங்கள் ஆகும் என்பதே டாகூர் அபிமானித்த பிரம்ம சமாஜிகளின் கொள்கை. அதனால்தான் அவர்கள் சத் சித் ஆனந்தம் என்கிற மாதிரியே சத்தியம் சிவம் சுந்தரம் என்றும் சேர்த்துச் சொல்வது. சிவம் என்றால் இங்கே நல்லது, சுந்தரம் அழகு என்றும் எல்லோருக்கும் தெரியும். அதாவது பரபிரம்ம தத்துவத்திலேயே அங்கமாக இருப்பது அழகு என்று தாத்பரியம் ஆனபடியால் அழகை சரியானபடி பூர்ணமாக அனுபவிப்பதே பிரம்மானுபவ ஆனந்தத்தை தரும் என்பது தாத்பரியம். ஆனால் அந்த சரியானபடி என்னவென்றே நம்மில் ரொம்ப பேருக்கு தெரியவில்லை. நம் மனசை அப்படியே பூரணமாக அழகுக்கு கொடுத்து அனுபவிக்க நமக்கு தெரியவில்லை. அழகிலேயே ஈஸ்வரத்துவத்தை அனுபவிக்கும் பக்குவம் நம் எல்லாருக்கும் சித்திக்க கூடியதில்லை. ஏதோ அழகாயிருக்கிறது என்று கொஞ்ச நாழி ரசித்து சந்தோஷப்படுவதற்கு அதிகமாக அதை மோக்ஷோபாயமான உபாசனையாக ஆக்கிக்கொள்ள நம்மில் எல்லோராலும் முடியவில்லை. நமக்கு எது அழகாக தெரிகிறது, எது நமக்கு ஆனந்தத்தை தருகிறதோ அதைத்தான் அழகு என்கிறோம். நாம் திரும்ப திரும்ப விரும்பி பார்க்கும்படியாக ஒன்று இருந்தால் அது அழகு என்று அர்த்தம். இங்கே ஒரு முக்கியமான குவாலிஃபையிங் கிளாஸ் நிபந்தனை, அதாவது நாம் அனுபவிக்கும் ஆனந்தம்
மனோ விகாரத்தில் ஏற்படுகிற சந்தோஷமாக இல்லாமல் மனசில் சுத்தமான சாந்தமான இன்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிற போதுதான் அதற்கு காரண பூதமானது அழகாயிருக்கிறதென்று அர்த்தம். குரூரமான காரியங்களையும் ஆபாசமான ஸ்ருங்கார சேஷ்டைகளையும் ரொம்பவும் இஷ்டத்தோடு பார்த்து ஒருவன் ஆனந்தம் பெறுகிறான் என்பதால் அவை அழகானவையாகி விடாது. அழகை அனுபவிக்கிறவனின் மனநிலை நல்லபடி இருப்பது முக்கியம். இன்னொன்று, ஒன்று அழகாய் தெரிகிறதென்பது நமக்கு பயம் தராததாக, துக்கம் உண்டாக்காததாக, கோபம் மூட்டாததாக அது இருப்பதை பொறுத்தே இருக்கிறது. ஒரு பெரிய மலை பள்ளத்தாக்கு பச்சை பசேலென்று விஸ்தாரமாய் இருக்கிறது. அல்லது ஒரு அருவி பெரிசாக 4 தென்னமர உசரத்திலிருந்து தடால் என்று கொட்டுகிறது என்றால் அவற்றை தள்ளி நின்று பார்க்கும் போதுதான் நமக்கு சௌந்தரிய ரசானுபாவ ஆனந்தம் உண்டாகிறது. கிட்டே அந்த பள்ளத்தின் விளிம்புக்கே அல்லது அருவி கொட்டுகிற இடத்துக்கே போனால் எங்கே விளிம்பிலிருந்து வழுக்கி விழுந்து விடுவோமோ, அருவி அடித்துக்கொண்டு போய்விடுமோ என்றுதான் உள்ளுக்குள்ளே அடித்துக் கொள்கிறது பயம். அப்போது ரசிக்க தோன்றவில்லை. ஒரு பாம்பை பார்த்தால் வழவழவென்று தேர்ந்த சைத்ரிகன் எவனோ வர்ணம் குழைத்து போட்ட மாதிரி வரிவரியாக போட்டுக்கொண்டு பளபளவென்று அழகாக நெளிந்து நெளிந்து போகிறது. ஆனாலும் இத்தனை அழகான அந்த ஜந்துவை பார்த்து ரசித்துக் கொண்டு நிற்க தோன்றுகிறதோ? உளறி அடித்துக்கொண்டு இந்தண்டை ஓடி வந்து விடுகிறோம். ஒரு வரிப்புலி அல்லது சிறுத்தையை எடுத்துக்கொண்டாலும் அதன் சர்மத்தின் டெக்ஸ்சர், அதில் போட்டிருக்கிற டிசைன் ஆகியவற்றின் அழகுக்கு குறைவே இல்லை. ஆனாலும் நமக்கா அது மட்டும் கூண்டிலில்லாமல் திரியட்டும், வயிற்றைத்தான் கலக்குகிறது. உசந்த அபய நிலைக்கு போன ஒரு சித்தரால்தான் சந்தோஷமாக ஆடு பாம்பே பாட முடிகிறது. மகாகவியானால் புலியையும் ரசித்து வர்ணித்து பொயற்றி எழுதி ஆனந்தப்பட முடிகிறது. நம்மால் முடியாது. குறிப்பு: பிளேக் எழுதிய த டைகர் என்ற கவிதையை ஸ்ரீசரணர்கள் மனத்தில் கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. பயத்தை உண்டு பண்ணாததாக, எந்தவித ஆபத்திற்கும் இடமில்லாததாக ஒரு வஸ்து இருக்கும்போதுதான் அதன் அழகு நமக்கு அழகாக தெரிவது. ஒரு தாமரை பூ, ஒரு பூர்ண சந்திரன் இப்படி இருந்தால் வர்ணம், குளிர்ச்சி, மார்தவம் அதாவது மென்மை, ரூப அமைப்பு, வாசனை இதுகளின் அழகை ரசிக்கிறோம். மல்லிப்பூ எத்தனை அழகாய் இருக்கட்டும், அந்த பந்தலில் சுப்பராயன் அதாவது பாம்பு இருக்கிறார் என்றால் ரசிக்க தோன்றுகிறதா? ஓட்டம் பிடித்து விடுகிறோம். இன்னும் மனுஷ்ய வர்க்கத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே அன்பு இருக்கிற இடத்தில்தான் நமக்கு சௌந்தரிய ரசானந்தம் ஜாஸ்தி ஏற்படுகிறது. ஒரு பிரபு முதலாளி ரொம்ப அழகாக இருக்கிறான், ஆனால் அவன் நம்மிடம் கோபமாக கத்துகிறான், ஏதாவது விக்டிமைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் என்றால் அவனுடைய அழகை ரசித்து ஆனந்தப்பட முடிகிறதா? ஜட வஸ்துவாக புஷ்பம், சந்தியாமேகம், பொன், மணி என்றிப்படி இல்லாமல் ஜீவ பிராணிகளாக உள்ளவற்றின் விஷயத்தில் அன்பு என்பதை அந்த அழகான பிராணி மனுஷியனோ மிருகமோ பக்ஷியோ காட்டி உறவாடுகிற போதுதான் அழகை பூர்ணமாக நம்மால் ரசிக்க முடிவதாக தெரிகிறது. அன்பாக இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, விரோதமாக பயப்படுத்துவதாக அல்லது சோகமாக இல்லாத வரையில் மனுஷியர்களின் அழகை ஓரளவு ரசிக்கவே செய்கிறோம். ஆனாலும் அவர்களே நம்மிடம் அன்பாகவும் இருந்துவிட்டாலோ ஜாஸ்தி ரசித்து சந்தோஷப்படுகிறோம். அன்பு ஜாஸ்தியாக ஆக ரூப அழகை பார்ப்பது கூட குறைத்து கொண்டே வர ஆரம்பிக்கிறது. அன்பே உருவானவர்களை அவர்களுடைய ரூபம் எப்படி இருந்தாலும் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்றால் அப்போது அன்புதான் அழகு என்று ஆகிவிடுகிறது. கண்ணங்கரேல் என்று பல்லும் பவிஷுமாக ஒரு தாயார்காரி இருந்தால் கூட அவளுடைய குழந்தை அவளை விட்டு யாரிடமும் போக மாட்டேன் என்று பிடித்துக் கொள்கிறது. அசலார் யாராவது ரொம்ப அழகானவர்கள் தூக்க வந்தால் அவர்களிடம் பயந்து கொண்டு வந்து ரூபமான அம்மாவைத்தான் கட்டிக்கொள்கிறது. காரணம் என்ன? அவளுக்கு தன்னிடம் உள்ள பெரிய அன்பை அது தெரிந்து கொண்டிருக்கிறது. அஷ்டாவக்ரர் 8 கோணலாக மகா குரூபமாக இருந்தார். அவரை வித்வான்கள் தேடி தேடி போய் தரிசனம் பண்ணினார்கள். இன்னும் எத்தனையோ மகான்கள், ஞானிகள், சித்த புருஷர்கள் ரூபத்தை பார்த்தால் விகாரமாக அசடு மாதிரி பயப்படுகிற மாதிரி எல்லாம் இருக்கும்.
ஆனாலும் தர்சனம் தர்சனம் என்று அவர்களை ஜனங்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். திரும்ப திரும்ப பார்க்கிறார்கள். வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார்கள். ஏன்? அவர்களுடைய அன்புள்ளம், அருளுடைமைதான் காரணம். நாம் திரும்பி திரும்பி விரும்பி பார்க்கும்படியாக இருப்பதுதான் அழகு என்ற டெஃபினிஷன் படி இவர்கள்தான் அழகு என்று சொல்ல வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று இவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பு சரீரத்தின் அவலட்சணங்களையும் மீறி ஏதோ ஒரு அழகை அள்ளி பூசி விடுகிறது என்று அர்த்தம். மொத்தத்தில் என்ன ஏற்படுகிறதென்றால், உயிருள்ள ரூபமாக இருக்கிற ஒன்றின் அழகு அது அன்பாக இருக்க இருக்க ஜாஸ்தியாகிறது. அன்பு ரொம்பவும் முதிர்ச்சி அடைந்திருக்கிற நிலையில் ரூப அழகே எடுபட்டு போய் அன்புதான் அழகாக தெரிகிறது என்று ஆகிறது. நமக்கு ஒன்றை பார்ப்பதில் ஆனந்தம் ஏற்படுவதால் தான் திரும்ப திரும்ப பார்க்கிறோம். ஆனந்தத்தை அளிக்க வல்லதில் தலை சிறந்தது அன்புதான். அன்பு தருகிற ஆனந்தத்துக்கு சமமாக எதுவும் இல்லை. இதனால் ஆனந்தத்தை தரும் அன்பே அழகாகி விடுகிறது. திரும்ப திரும்ப ஆசையோடு பார்க்க பண்ணுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர.